வணக்கம். ஒரு இனிய காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. வழக்கமாக நம்முடைய பயணம் ஒரு ஓடுபாதையில் தான் தொடங்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்முடைய அலுவலகத்தில் தொடங்குது. இதற்கான காரணம் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம நண்பர்கள் அனைவருமே காணொலி வாயிலாக ஒரு செய்தியை கேட்குறாங்க. நீங்கள் பல கோயில்களுக்கு போகிறீங்க, என்ன தான் செய்கிறீங்க, கோயில்கள்லாம் பார்த்து என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கான பதில் தான் இது. மிக எளிமையான செய்தி தான். எங்களுடைய பணி என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்மளுடைய கலைஞர்களுடைய படைப்பையும் மீட்டுருவாக்கம் செய்வது தான் எங்களுடைய ஒரு அடிப்படை பணி. இந்த மீட்டுருவாக்கம்னோன்னா நீங்கள் எப்படி யோசிக்கலாம்னா, அறிவியல் பூர்வமான மீட்டுருவாக்கம். பல கலைகள் தமிழ்நாட்டில் உள்ள மற்றும் இந்தியாவில் உள்ள நிறைய கலைகள் இருக்குது. தமிழ்நாட்டில் கலைகளின் களஞ்சம்னு சொல்லலாம். அவ்வளவு கலைகள் இருக்குது. அவற்றையெல்லாம் பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறையினருக்கு எப்படி எடுத்து செல்வது, மீட்டுருவாக்கம் செய்வது என்பதை அடிப்படையாக கொண்டதுதான் எங்களுடைய அலுவலின் பணி. அதை ஒட்டிய காட்சி தான் இது. எங்களுடைய அலுவலகத்தின் ஒரு பகுதி தான் இது. எங்களுடைய அலுவலகத்தின் பெயர் ஆதி ஆர்ட் ஹட் அப்படின்றது. ஆங்கிலத்தில், தமிழில் ஆதி கலைக்குடில். இதுதான் எங்களுடைய அலுவலகத்தின் ஒரு பகுதி. இருந்தாலும் இன்றைய காலை பொழுதில் நம்ம எங்கிருந்து கிளம்பி நம்மளுடைய பயணத்தை தொடர்றோன்றதை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். தொடர்ந்து வர காணொளிகளில் நம்மளுடைய செயல்பாடுகள் என்னன்றதை பற்றியும் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் ஒரு தயார் நிலையில் இருக்கிறோம். சரி, தொடர்ந்து நம் பயணத்தை தொடங்குவோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய கோயில் எதுன்னு பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியிலிருந்து வயலூர் செல்லக்கூடிய வழியில் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோயில் உய்யகொண்டான் திருமலை, அதாவது தமிழில் திருக்கற்குடி என்ற ஒரு இடமாக இது அறியப்படுது. இப்பயும் நீங்கள் உய்யகொண்டான் திருமலைனா திருச்சி பகுதியில் உள்ள மக்களுக்கு அனைவருக்குமே தெரிஞ்ச இடம்தான் இது. மிக மிக அழகான மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த கோயில் இது. முதல்ல ஒரு செய்தியை பார்க்கலாம். இது சுமார் 1100 1200 வருடங்களுக்கு முந்தைய காலத்தில் உள்ள கோயில். அது வழக்கமாக நம்ம சொல்கிறது தான். இருந்தாலும் நம்ம எளிமையாக அதை எடுத்துக்கூடாது. 1000 ஆண்டுகள்ன்றத மிகப்பெரிய செய்தி. நம்மளுடைய தமிழ் மண்ணில் தமிழ் மக்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளில் இவையும் மிக மிக முக்கியமான பங்கு கொண்டவை. அதை நீங்கள் மனதில் இருந்து மறந்து விடக்கூடாது. சரி, செய்திக்கு வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது நந்திவர்ம பல்லவன் காலத்தில் இருந்தே பல்லவர் காலத்திலிருந்தே கட்டப்பட்ட ஒரு கோயிலாக அறிவிக்கப்படுகிறது. இருந்தாலும் இது சோழர் காலங்களில் மிக அதிக அளவான பொருள் உதவிகள், நிதி உதவிகள் இதெல்லாம் செய்து திருப்பணிகள் நிறைய செய்ததற்கான கல்வெட்டுகள், மிக அதிகமாக கல்வெட்டுகள் உள்ள ஒரு ஆலயம் இது. அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம காட்சிகளே பார்க்கலாம். நீங்கள் எங்கே பார்த்தாலும் கல்வெட்டுகளாக இருக்கும் இந்த கோயில் முழுக்க. அவ்வளோ ஒரு சிறப்பான கோயில் இது. சிறப்பான கோயில்னு சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதாவது கல்வெட்டுகளே மிகப்பெரிய செய்தி இல்லையா? ஆவணம்ன்றது அவ்வளவு பெரிய செய்தி. அவ்வளவு ஆவணங்கள் இருக்குன்றது நம் வரலாற்றை உறுதி செய்வதற்கும் அந்த காலங்களில் இருந்த பண்பாடு பழக்க வழக்கங்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய ஆவணம். அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏதோ கல்வெட்டுகள்னா கல் மேலே ஏதோ எழுத்துக்கள் இருக்குன்னு நம்ம விட்டுறக்கூடாது. இன்னும் இதை விட சிறப்பாக இந்த கல்வெட்டுகளை நம்மளுடைய வல்லுநர்கள் படித்து உங்களுக்கு நிறைய செய்திகளை குறிப்பிடுறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களோட தாழ்மையான கருத்து. சரி, வாங்க. இன்னொரு இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவார பாடல் பெற்ற கோயில் இது. இதில் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் அனைவருமே பாடிய அருணகிரிநாதர் எல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு அழகான மிக பெருமைக்குரிய இடம்னு நம்ம சொல்லலாம். கட்டமைப்புலேயும் மிக சிறப்பான கட்டமைப்பு உள்ள ஒரு கோயில். அதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஏற்கனவே ஒரு செய்தியை சொல்லிட்டோம். அப்புறம் இதில் அம்பிகை பார்த்தீங்கன்னா பாலாம்பிகை இருக்கிறாங்க. தமிழில் மைவிழியால்னு இன்னொரு அம்பிகை, 2 அம்பிகைகள் உள்ள ஒரு கோயில். சரி, இதெல்லாம் பக்தி ஒரு ஆன்மீகம் வாயிலாக பார்க்கக்கூடிய பார்வைகள். நம்ம நேராக செய்திக்கு வருவோம். வேறு என்ன செய்திகள் இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யம பயம் நீங்கக்கூடிய கோயில். அதாவது மார்க்கண்டேயன் சிவபெருமானிடம் தஞ்சமடைந்ததாகவும் யமனை எதிர்கொண்டதாகவும் உள்ள ஒரு வரலாறு உள்ள கோயில் இது. செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யம பயம் என்பதை விட உயிர் பயம்ன்றதை நம்ம எடுத்துக்கலாம். உயிரின் மீது உள்ள பயம். உயிர் மீது பயம் எப்பொழுது குறையும்? மார்க்கண்டேயன் எப்பொழுதுமே 16 வயதுடன் இருந்தார். எப்படி இருந்தார்? 2 செய்தியும் இந்த கோயில் நமக்கு தெரிவிக்கிறது. தமிழில் மிக எளிமையாக கூறிய செய்திகள் இவைகள்லாம். என்றும் 16 என்பது மிக மிக எளிமையான செய்தி.
மனிதர்கள் என்றாக இருந்தாலும் மூப்பை அடைந்து இறந்துதான் ஆக வேண்டும். இருந்தாலும் தன்னுடைய எண்ணங்கள் வாயிலாக மிக இளமையாக என்றும் 16ஆக நீண்ட நாள் நாம் இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த தமிழ் நல்லுலகம் சான்றோர்கள் நமக்கு அளித்துள்ளார்கள். நல்ல சிந்தனை, நல்ல அறிவு, எளிமை, மிக அருமையான அழகான சிறப்பான நிலப்பரப்புள்ள அழகான வாழ்க்கை, இவற்றில் மனம் மிக இளமையாகவும் புதுமையாகவும் என்றும் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இன்னொரு செய்திக்கு வருவோம். இது மிக அழகான இடம். சுமார் ஒரு 50 அடி உயரத்தில் தான் அந்த கோயிலே இருக்குது. ஒரு வட்டமான ஒரு பாறை இருந்திருக்கிறது. ஒரு 50 அடி உயரத்தில் அந்த குன்றின் மேலே இருக்கிற கோயிலாக இது அமைஞ்சிருக்கு. வட்டமான ஒரு வடிவம், ஓம் வடிவம்னு கூட சொல்லுவாங்க. வட்ட வடிவமாக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். படிகள் ஏறி தான் நம்ம போகிறோம். அவ்வளோ ஒரு சிறப்பான மிக அழகான கோயில் இது. அது திருக்கற்குடி மலையாரே அப்படின்னு சொல்லி புகழக்கூடிய நம்மளுடைய ஆன்மீகவாதிகள் எல்லாம் அப்படி போற்றி புகழ்ந்த ஒரு இடமா இது விளங்குது. சரி, மீண்டும் ஒரு செய்திக்கு வரலாம். இத்தகைய படைப்புகள் தமிழர்களின் வாழ்வில் மிக மிக முக்கியமானவை. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செய்தி புரியும். எவ்வளவு கல்வெட்டுகள் நாங்கள் சொன்னோம் இல்லையா, பாருங்கள். கல்வெட்டுகள் கூட எவ்வளவு நேர்த்தியாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு நேர்த்தியாக அவ்வளவு செய்திகளை யார் யார் என்னென்ன தானங்கள் வழங்கினார்கள், விளக்கரிக்க தானங்கள், ஆடு மாடு போன்ற தானங்கள் அனைத்தும் தெளிவாக வகைப்படுத்தப்பட்டு கல்வெட்டாக பதிக்கப்படுகிறதுன்றது எவ்வளவு பெரிய மொழி அறிவும் பண்பும் இருந்தால் அந்த செயல்பாடுகள்லாம் நடக்கும்னு பார்த்துங்க. இவை அனைத்துமே இன்று நடந்தது அல்ல. நம்ம இன்றைய காலத்தில் இருக்க நிலையோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. 1000 ஆண்டுகளுக்கு முன் நடந்தவையாக நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தால் நம்மளுடைய மரபின் தொன்மையும் மிக தெளிவாக புரியும். இப்போ இது கொஞ்சம் உங்களுக்கு இப்போ சிமெண்ட்டில் கட்டிட்டதுனால ஒரு என்ன ஆங்கிலத்தில் மாடர்னைஸாக தெரியலாம். உள்ளார வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே அந்த பழமை மாறாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். மிகச்சிறப்பான கோயில். இப்போ உங்களுக்கு தெரியுதா, 50 அடி மேலே ஒரு வட்ட பாறையை மட்டமாக்கி அதன் மேலே அந்த அப்படியே கோட்டை போல் இருக்கும் அந்த கோயில்னே உங்களுக்கு தோணாது. ஒரு சிறிய கோட்டை போன்ற வடிவம் பெற்றது. இந்த கோட்டைன்னொன்னே நமக்கு ஒரு செய்தி வருது பாருங்கள். ஆங்கிலேயர் காலத்தில், பிரெஞ்சு காலத்துலலாம் இந்த பகுதியெல்லாம் வெறும் ஆயுத கிடங்காகவும் அவங்க போருக்காகவும் பயன்படுத்தி நிறைய அழிவுகள் நடந்துருச்சு. இப்போல்லாம் அதெல்லாம் மீட்டு நம் கண் முன்னாடி இந்த காட்சிகள் இருக்குது என்பதே ஒரு பெருமைக்குரிய செய்தி. நம்முடைய பாருங்கள் அப்படியே கோபுரம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே நாங்கள் சொல்லுவோம், கீரனூர் கோயிலெலாம் சொல்லுவோம், அப்படியே அச்சடிச்சது மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம். இந்த கோபுரம் அது மாதிரி ஒரு கோபுரம். இது அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு நேர்த்தி, அவ்வளவு ஒழுங்கு, அந்த அமைப்பு அப்படி இருக்கும் பாருங்களேன். இந்த ஒரு இடத்தை பார்க்கும் போதே நமக்கு அப்படியே மனம் நிறைந்துடும். அவ்வளவு அழகான ஒரு அழகுன்றதை விட அதனுடைய நேர்த்தி. நான் மீண்டும் நாங்கள் என்னோட காணொலிகளில் குறிப்பிடுறது என்னென்னா, எவ்வளவு திட்டமிடல் இருந்திருந்தால் இவ்வளவு நேர்த்தியாக செய்ய முடியும். அதை பார்த்துங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு. உங்களுக்கு ஒரு முறை அப்படியே சுற்றி வந்துடுவோம் நம்ம. அப்போ தான் உங்களுக்கு கோட்டை போல் இருக்குன்னு வெறும் வாயால் சொன்னால் பத்தாது இல்லை, வாங்க பார்க்கலாம். அப்புறம் இந்த கோயிலுக்கான திருப்பணி நிறைய செய்திருக்காங்க. அவங்க பல்லவர் காலத்துக்கு முன்னாடியே இந்த கோயில்கள் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சோழர் காலத்தில், அதுக்கப்புறம் நம்ம விஜயநகர பேரரசு வரைக்குமே நிறைய பணிகளை அதில் செஞ்சுருக்காங்க. செய்தி என்ன அப்படின்னா, பணிகள் செய்கிறத விட இந்த கட்டமைப்புகள் எவ்வளவு திட்டமிட்டு மக்களுக்காக அல்லது இறைவனுக்காகன்னு வச்சுக்குவோம் நம்ம. அப்படி ஒரு சிறப்பான கட்டமைப்புங்க பாருங்களேன். அவ்வளோ அழகாக ஒரு கோட்டை போல், அது கோயில் போன்றே ஒரு உணர்வு இருக்காது உங்களுக்கு. ஒரு கோட்டை போல் உணர்வு இருக்கும். அவ்வளோ அழகான கோயில். நம் மக்கள் நம் அருகே உள்ள செய்திகளை மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், பார்க்காமல் தவிர்த்து விடுவது என்பது மிக மிக வருத்தமான செய்தி. நாம் எத்தனையோ இன்றைக்கு காணொளிகளில் நேரத்தை செலவிடுறோம், திரைப்படத்திற்கு செல்கிறோம், பல பொழுதுபோக்கு பகுதிக்காக நம்ம செலவிடுறோம், நேரத்தை செலவிடுறோம். பணம் ஒரு சைடு இருக்கட்டும், நேரத்தை செலவிடுறோம். அப்படி பார்க்கும்போது மிக சிறப்பான பகுதிகள், நாம் வாழ்ந்த பூமியில் இருக்கும் அனைத்து இடங்களையும் நம்மளுடைய பின்வரும் சமூகத்திற்கு, குழந்தைகளாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு எப்படியாவது நம்ம திணித்தே ஆக வேண்டும். நம்ம எப்படி சொல்கிறது, அதாவது குழந்தைங்களுக்கு ஏமாற்றி சோறு ஊட்டுவாங்கள்ல தாயாராக இருந்தால், என்ன சொல்லுவாங்க, அங்கே பார், அதை பார், இதை பார்னு சொல்லி ஒரு கதையாவது சொல்லி ஊட்டுவாங்கல்ல. அதுபோல் நம்ம பக்தியை கூறுறோமோ இல்லை நம்மளுடைய பெருமையை கூறுறோமோ, ஆனால் இவளை எல்லாத்தையும் நம்ம குழந்தைகளுக்கும் எதிர்வரும் சமுதாயத்திற்கும் ஊட்ட வேண்டிய கடமை நம்முடையது. மீண்டும் எல்லா காணொலிகளிலும் இதை நாங்கள் ரொம்ப அறிவுறுத்தி சொல்கிறோம். கண்டிப்பாக நீங்கள்லாம் இதை
ஒரு பொழுதுபோக்கு நோக்கம் போல காட்டியாவது வந்து இந்த இடங்களெல்லாம் வந்து அவங்களுக்கு காட்டிடணும். ஏன்னா ஒரு முறை காட்டி அவர்களுக்கு தெளிவான இதனுடைய வரலாற்றையும் இதனுடைய பெருமைகளையும் நம் முன்னோர்களுடைய பெருமைகளையும் அவர்களுக்கு எடுத்துரைத்திட்டிங்கன்னா, அதாவது கோயில்கள் மட்டும் இல்லை, நம்மளுடைய முழு பலம் தெரியும் இல்லையா? இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பெரிய யானையை வந்து ஒரு சின்ன சங்கிலி போட்டு கட்டி வச்சுறது மாதிரி, அவங்களுக்கு வந்து தான் யாருன்னு தெரியாத வரைக்கும் அவங்களோட பலம் எப்படி தெரியும்? எவ்வளவு அறிவு பெற்ற முன்னோர்கள். இப்போ உதாரணத்துக்கு இந்த கோயிலை எடுத்துக்குவோம். முதலாம் ராஜராஜன் காலத்தில் ஆரம்பித்து பேரரசர்கள்ல எல்லாம் அவங்க எல்லாமே பெரிய அரசர்கள் எல்லாம் எளிமையாக வந்து போன இடம். நீங்கள் அப்போ பார்த்துங்க எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருக்கும்னு பார்த்துங்க. நீங்கள் அவ்வளவு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சென்ற இடம். ஆன்மீகவாதிகளாக இருக்கட்டும், அறிவு பெற்றவர்கள் அப்பராக இருக்கட்டும், சுந்தராக இருக்கட்டும், அல்லது அருணகிரிநாதராக இருக்கட்டும், எல்லாம் வந்து அப்படியே பாடி புகழ்ந்து மகிழ்ந்த இடமா இருக்குல்ல. அப்போ எவ்வளவு முக்கியம் இல்லை? அவ்வளோ நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ முக்கியமானவர்கள். அவருடைய பாதங்கள் பட்ட இடமா அதை எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது அந்த இறைவனை அப்படி போட்டிருக்காங்க இல்லை, அவங்களுக்கு வந்து அவ்வளவு பெருமை. அவ்வளவு இங்கே வந்தால் வந்து அப்படியே உயிர் பயம் நீங்கும் அப்படின்றாங்க இல்லையா? உயிர் பயம் வந்து நீங்கும் அப்படின்றது என்ன? அறிவு தெளிவு பெற்றால் உயிரை பற்றிய பயம் மிக எளிமையாக நீங்கிவிடும் இல்லையா? இளமையாக வாழ வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும்? அறிவும் மனதும் இளமையாக இருக்க வேண்டும். உருவம் இளமையாக இருந்து என்ன ஆக போகுது இல்லையா? அறிவும் நம்ம எண்ணமும் வந்து இளமையாக இருக்க வேண்டும். அது வந்து யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் வந்து இளமையாக இருப்பது, என்றும் இளமையாக இருப்பது என்பது அறிவு சார்ந்த செய்தியாகவே நாம் அறிய வேண்டும். இதெல்லாம் வந்து புராண கதைகள்லாம் நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது நம்மளை வந்து மேன்மைப்படுத்துவதற்காக, நம் மனதில் நிலைநிறுத்துவதற்காக சொல்லக்கூடிய செய்திகள். எது எப்படி பார்த்தாலும் இவை அனைத்தும் மிகப்பெரிய கலைஞர்களால், செயல்பாட்டாளர்களால், சிந்தனையாளர்களால் படைக்கப்பட்ட மிகப்பெரிய படைப்பு. அதை வந்து எளிமையாக நாம் வந்து கணக்கிடவே முடியாது. பாருங்கள், திரும்பி பாருங்கள், அந்த கோபுரத்தை சுற்றி வந்து பார்க்குறோம். அந்த சைட்லேருந்து பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது, இந்த சைட்லேருந்து வந்து பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ சிறப்பான கோயில். நீங்கள் குடும்பத்தோடு வந்து பாருங்களேன், இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு காலை வேளையில் வாங்க, இல்லை ஒரு மாலையில் வாங்க. உங்களுடைய நேரம் வந்து அவ்வளவு அழகாக அமையும். அவ்வளவு அழகான பகுதிகள். மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்வது என்ன அப்படின்னா, இந்த இடங்களில் நீங்கள் தான் பொறுமையாக எல்லாம் குழந்தைங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் பொறுமையாக சொல்லணும். இந்தந்த செய்திகள் பார், கல்வெட்டு இருக்குது, இதெல்லாம் சிலைகள் இருக்குது, இந்த தூண் அமைப்பெல்லாம் இப்படி இருக்குது, இது சோழர் காலத்து கட்டமைப்பு, இது போன்ற அமைப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து உனக்கு பிஸா வாங்கி தரேன், பர்கர் வாங்கி தரேன்னு பேசக்கூடாது. முதல்ல இதையும் சொல்லணும். அதெல்லாம் சொல்லலாம், இதையும் கண்டிப்பாக சொல்லணும். பாருங்கள், இவ்வளவு பெரிய கட்டமைப்புகள் எவற்றை உணர்த்துகின்றனன்றதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். வரலாற்றில் நடக்கக்கூடிய செய்திகளை ஆவணப்படுத்துவதும் அதனுடைய நீதியையும் அதனுடைய அறத்தையும் வலியுறுத்துவதற்காக படைக்கப்பட்ட படைப்புகள். நம்ம ஏதோ ஒரு கட்டடம், இது வந்து ஒரு கோயில், ஒரு கட்டமைப்புன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இதில் சொல்லக்கூடிய செய்திகள் புராண கதையாக கூட இருக்கட்டும், என்ன செய்திகள் சொல்ல வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீதியை நிலைநிறுத்துவதற்கான செய்திகளாக தான் இருக்கும். அது வந்து யமனாக இருக்கட்டும், அது மார்க்கண்டேயனாக இருக்கட்டும், இறைவனை இருக்க பற்றி கொண்டு அவருடன் சேர்ந்தவுடன் அவரையும் சேர்த்து யமனால் வெல்ல முடியாது. நீதிகள் தான், எல்லாமே நீதிகள் தான். நேர்மையும் அதனுடைய மறையும் மக்களுடைய வாழ்வு நிலை பிறழாமல் இருப்பதற்காக, குற்றங்கள் நடக்காமல் இருப்பதற்காக, மண்ணில் மகிழ்ச்சியும் மக்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருப்பதற்காக, குடும்பங்கள் சிறப்பாக வாழ்வதற்காக, ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு உயர்ந்த பண்போடு வாழக்கூடிய மக்கள் வந்து அவ்வளவு அழகான நிலப்பரப்பில், அவ்வளவு அரிய அறிவோடு, அவ்வளவு பண்போடு, அவ்வளவு குடும்ப உறவுகளோட அக்கா தங்கை மாமா மச்சான் என்று அவ்வளவு உறவுகளும் அவ்வளவு இனிமையான வாழ்வை சிறந்து சிறப்போடு செயற்கரிய செயல்களை செய்து வாழ்வு முழுவதும் துன்பமில்லாமல் நோயில்லாமல் சிறப்பாக வாழ்வதற்கு தான் இவ்வளவு பெரிய பணி. நீங்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்கிறது? வேற என்ன செய்ய போகிறோம் நம்ம இங்கே சொல்லுங்கள்? நம்ம இங்கே வந்து கையெடுத்து கும்பிட்டு வந்து இறைவனை கூப்பிட்டு எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு பொதுவான இடம் தானே இது. நீங்கள் அப்படி நினச்சிக்கணும். இங்கே வந்து நீங்கள் வரும்போதெல்லாம் என்ன செய்தியெல்லாம் சொல்லுவோம், இந்த இடங்களில் அப்பர், சுந்தரர், ஞான சம்பந்தர் எல்லாம் வந்து சென்ற இடம், மன்னர்கள் வந்து சென்ற இடம்,
மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளும் அன்புள்ளம் கொண்டவர்களும் பெரிய தான மனது கொண்டவர்களும் தன்னுடைய பொருளையும் உழைப்பையும் மற்றவர்களுக்காக கொடுத்து அவர்கள் வாழ்வு சிறக்க அவர்கள் பணி செய்தவர்களும் அவ்வளவு சிறப்புகள் நிறைந்த இறைத்தன்மை என்பது ஒரு தனித்தன்மை கிடையாது. அதை நீங்கள் தெளிவாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆமாம், துவாரபாலகர்கள் இருக்காங்க. இறைத்தன்மை என்பது அவங்களுக்கு தெரியும். அன்பே சிவம்னு சொல்கிறாங்க. மனிதனுடைய அத்தனை பெரிய நல்ல தன்மைகளும் இறைத்தன்மைகளாகவே கருதப்படுகிறது. மனிதன் வாழும் காலத்தில் இறைவனை போன்று வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை உருவாக்கி இறைவனின் கொள்கைகள் என்ன என்பதை நமக்கு புரிய வைக்கிறார்கள். நேர்மையும் ஒழுங்கும் அன்பும் பண்பும் கலைகளும் மிக மிக முக்கியமானது. நாம் மீண்டும் முதல்ல ஒரு செய்தியை சொல்கிறோம். இந்த கலைகள் எதற்கு? நீங்கள் இன்னொரு செய்தி கேட்கலாம், என்ன மண்டபங்கள், கோயில்கள், சிலைகள், இதை பற்றியே சொல்கிறீங்களே, இதில் என்ன பெருமை இருக்குன்னு சொல்லி. கலைகள் தான் மனித உணர்வை வாழ வைக்கும். அதாவது இன்றைய கால அளவில் நாம் நிறைய செய்திகளை இழந்துட்டோம். என்னென்னா, பணம் தேடி ஓடும் வாழ்க்கையில் என்னென்ன செய்திகளை நாம் இழக்கிறோம் என்றால், கலைகளிலிருந்து விலகிவிட்டோம். கலைகளிலிருந்து விலகியதனால் மனித மனதில் பெரும் வெறுமை தோன்றும். மனித வாழும்போது கலைகளோடு இணைந்து வாழ்ந்தால் தானே அவ்வளவு அழகும் மகிழ்ச்சியும் கலந்துருக்கும். நம்ம அதை இழந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம மரங்களை இழந்துடுறோம், செடிகளை இழந்துடுறோம், இயற்கையை பற்றி இழந்துடுறோம், நம்ம மண்ணின் மனத்தை பற்றி இழந்துடுறோம், நம்மளுடைய மண்ணின் மரபை மறந்துடுறோம். ஏதோ நாடுகளில் வாழ்கிறோம், ஏதோ ஒன்றை தேடி பறக்கிறோம், ஏதோ ஒன்றை தேடி அலைகிறோம். முடிவில் நாம் எங்கிருந்தோம், எங்கு வந்தோம், எதற்காக வாழ்ந்தோம் என்ற ஒரு அடிப்படை செய்திகளையே அறியாமலே பல உயிர்கள் மறைந்து விடுகின்றன. இது வருத்தத்துக்குரிய செய்தி தான். இருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அங்கே பாருங்களேன், காலபைரவர் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளவு சிறப்பாக இருக்குது. எல்லாம் சிறப்பு, நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ சிறப்பாக இருக்குது. நல்லா செம்மைப்படுத்தி நல்லா வச்சுருக்காங்க. கோயில் வந்து சிறப்பாக தூய்மையாக இருக்குது பாருங்கள். இன்ற அளவில் நம்ம பார்க்கக்கூடிய பெருமையான செய்திகளில் இவைகளும் ஒன்று தான். அவ்வளவு எல்லாம் சீரமைத்து அதை வந்து பணி செய்து நல்லா சிறப்பாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய சிறப்பான ஒரு பெருமைக்குரிய ஒரு கோயில் இது. இன்னும் நிறைய சிறப்புகள் இந்த கோயிலில் இருக்குது. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக இவற்றையெல்லாம் கூர்ந்து கவனித்து ஒரு பார்த்து மகிழ வேண்டியது உங்கள் கடமை. அதுதான் முக்கியம். சரி, கலைகள் மிக பாருங்கள், சோழர் காலத்துக்கான அத்தனை சாட்சிகள் இருக்குது பாருங்க. பின்னல் எல்லாம் இருக்குது பாருங்கள். சோழர் காலத்தில் நிறைய பணிகள் செஞ்சுருக்காங்க. எல்லா காலத்துலையும் எல்லா மன்னர்களும் அதில் வந்து பாகுபாடெல்லாம் கிடையாது. சோழர் காலத்தில் நிறைய பணிகள், கலைகள் வந்து ரொம்ப சிறந்து விளங்கியிருக்கின்றனால மீண்டும் மீண்டும் சோழர்களை குறிப்பிடுறோம். நீங்கள் வேறு எதுவும் நினைத்துக்கொள்ள வேண்டாம். எப்போ பார்த்தாலும் சோழர்களை பற்றி பெருமை சொல்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். மனிதர்கள் யாராக இருந்தால் என்ன, எந்த கூட்டமாக இருந்தால் என்ன, எந்த மனிதனாக இருந்தால் என்ன, அவருடைய நேர்மையும் அவருடைய ஒழுங்கும் அவருடைய கலைப்படைப்புகளும் நம்மை வியக்க வைக்கிறது என்பதை எடுத்துக்கொண்டால் அதுவே சிறப்பு. இந்த கோயில் நம் மண்ணோடு இந்த பகுதியில் நிலைத்து நிற்கிறது என்பது மிகப்பெரிய பெருமைக்குரிய செய்தி. இதை சாதாரணமாக அந்த பாதையில் ரோட்டில் வந்தீங்கனாலே ரோட்டு மேலேயே இருக்குது இந்த கோயில். உய்யகொண்டான் திருமலைனா எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா கூட திருச்சிக்கு கண்டிப்பாக இந்த கோயிலை நீங்கள் போய் பாருங்கள். மிக அழகான கோயில். அழகுக்கு மேலே நம்மளுடைய கடமை இல்லையா? எப்படி நம்ம பச்சை கிளிகள் காலையில் அது ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், கிளிக்கு நாக்கு இருக்குல்ல, குழந்தை மாதிரி பேசும் அது. பாருங்க, நீங்கள் எப்படி ஒரு தாய் வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த வீடை பார்க்காமல் போக மாட்டீங்க இல்லையா? உங்கள் தாய் வீடு வந்து திருச்சியில் இருக்குன்னா அப்படி பார்க்காம போவீங்க. அதுவும் போல் நீங்கள் எண்ணிக்கொண்டு இங்கே வரும்பொழுதோ இல்லை இங்கே இருந்தீங்கன்னா கூட இந்த இடங்களை கண்டிப்பாக பாருங்கள். இது போன்ற இடத்தை பார்ப்பது இப்பிறவியில் நாம் பெற்ற பெரும் பயன். இந்த காட்சிகள் நம் மக்களின் உழைப்பு, மறந்துவிட வேண்டாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு சிறந்த காணொளியுடன் சந்திப்போம்.